மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஆர்டிஃபிஷியல் வித் மெடிக்கல். ஆர்டிஃபிஷியலாக மெடிக்கலும் எப்படி சம்மந்தப்படுது, இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ போட போகிறேன். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாமே எந்திரங்கள் தான் இருக்குது, இதில் என்னங்க நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இல்லை, இது மெடிசனும் பயன்படுத்த முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மெடிக்கல், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸுடைய அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அதை கொஞ்சம் பிரிக்கிறாங்க. அதாவது யூரோப்பியன்ஸ், இந்தியன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்தியன்ஸ்லேயே நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் பிரிக்கிறாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் நீக்ரோஸ். இந்த நீக்ரோஸில் ஆப்பிரிக்கன் நீக்ரோஸ் வேறு, அமெரிக்கன் நீக்ரோஸ் வேறுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கும்பொழுது வியாதிகளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மெடிசன்ஸு தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக இதை மட்டும் வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்தது ஒரு குறிப்பிட்ட எத்தனை வியாதிகள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றது இந்த டேட்டாஸை நமக்கு கண்டுபிடிச்சிட முடியும். அதில் எந்தெந்த வியாதிகள் அதிகமாக இருக்குதுன்றதை பற்றி அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணப்படுது. இந்த பேஷண்ட் எத்தனை நாளாக எந்த சூழ்நிலையில் அவர் வர்றாரு, அதாவது ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்னு வரும். இது எந்த ஸ்டேஜில் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்றத அடுத்தது நோட் பண்ணப்படுது. பெரும்பாலும் இந்தியாவை பொறுத்தவரை ஃபோர்த் ஸ்டேஜில் தான் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஏன்னா அப்போ தான் அவன் மோனத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு, அப்போ தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறாரு. அதனால தான் நிறைய பேர் பிழைக்கிறதில்லை. இந்த தேர்ட் ஸ்டேஜ் இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் அப்படின்ற ஒன்று தான். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உடனடியாக க்யூர் பண்ண முடியும், செகண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் லேட் ஆகும். இதுதான் இதனுடைய முக்கியமான ஒன்று. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த யாருக்கு இது எந்தெந்த ஸ்டேஜில் பேஷண்ட்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் எந்த ஸ்டேஜில் வரும்போது இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜஸ் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது இவங்களை இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க காப்பாற்ற முடியும், இந்த ஸ்டேஜில் இருக்க காப்பாற்ற முடியாதுன்னு இவங்க கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த மெடிக்கலால் இவங்களுக்கு எவ்வளோ நாளில் இந்த வியாதிகள் இவனுக்கு வருது அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் 1 இயருக்கு முன்னாடியே இது சிம்டம்ஸ் தெரியுதா, 2 இயர்ஸ் பிஃபோர், 5 இயர்ஸ் பிஃபோர் அப்படி சொல்லிட்டு அதை பிரிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜஸில் வரும்போது அவனுக்கு முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜஸ் வருது. இப்போ நம்ம இதை பிரித்தாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேஜஸில் இந்த 5 இயர்ஸ் பிஃபோர் ஆகும்போது கூட முன்கூட்டியே தெரிஞ்சிட்டா அதுக்கு உண்டான டேப்லெட்ஸு கொடுத்து அப்பயே அதை க்யூர் பண்ண முடியும். இப்போ பெரும்பாலும் இந்த புற்றுநோயின்னு சொல்கிறாங்களே, கேன்சர், இந்த கேன்சருக்கு பெரும்பாலும் இது மாதிரி மெடிசன்ஸை முன்கூட்டியே செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா டக்குன்னு குணமாகப்படுத்தக்கூடியதுக்கு 99.19% சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அதை நம்ம செய்கிறதில்ல. லாஸ்ட் ஸ்டேஜ் தான் போய் அதுக்கப்புறம் தான் மோனோ ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் சரியில்லை, டாக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புகார் சொல்லிட்டு போய் நமக்கு நம்ம செய்யக்கூடிய தவறுகளை யாருமே ஒத்துக்கிறது இல்லைன்றது தான் உண்மை. அதுக்கு அடுத்தது இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க வரும்பொழுது இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வித்தின் 5 மினிட்ஸில் இப்போ 1 ஃப்ராக்ஷனில்
இது இவருக்கு இந்த மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத ப்ரெஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒன்று தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். புரியுதுங்களா? ஆக வருவதற்கு முன்னாடியும் கண்டுபிடிக்க முடியும், வந்தவனுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுக்கணுன்றதையும் கண்டுபிடிச்சிட முடியும். எந்தெந்த ஸ்டேஜில் மக்கள் வராங்க, அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் உண்டானவங்களுக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணும், எந்த மெடிசன்ஸ் கொடுக்கணுன்றதை பற்றியும் கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லா டாக்டர்ஸையும் போய் கனெக்ட் பண்ணுறதுன்னு முடியாது. இன்றைக்கி ஹை ஸ்பீடில் வந்துட்டு இருக்கிறதால இதன் ஃப்ராக்ஷனில், அதாவது 1000ல் ஒரு பங்கு 1 செகண்டில் அவனுடைய விடையை ஈஸியாக கொண்டு வர முடியுது. அதனால தான் இன்றைக்கி எந்தெந்த சர்ஜரி பண்ணணும் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் தெரியுதால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஆப்ரேஷனில் கூட பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுச்சு. இது ஸ்டார்டிங் தான். இது உனக்கு விரும்பினீங்கன்னா மேற்கொண்டு போடுறேன். தேங்க்யூ மை டியர்ஸ். இது பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஏற்றுங்க. தேங்க்யூ. பெல் பட்டன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தேங்க்யூ.